இதோட ஃபுல் வீடியோ வந்து நான் நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணிட்டேன். நீங்கள் போய் மறக்காமல் பாருங்கள். இது வந்து நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இதுக்கு வந்து மசாலா என்னென்னலாம் போடணுன்னா, ஒரு தக்காளி, அதுக்கப்புறமா வரமிளகா, தேங்காய், அப்புறம் குருமிளகு, வரமல்லி, அப்புறம் மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டுட்டு, அதுக்கப்புறமா பருப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு, சின்ன வெங்காயம் கொஞ்சமாக போட்டுட்டு மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க, தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு. அதுக்கப்புறமா ஒரு கடாயில் எண்ணெய், கடுகு, சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயமும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு வணங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை எடுத்து அதில் ஊற்றிடணுங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு சரி பார்த்து போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறமா இப்போது பருப்பு ஆட் பண்ணியிருக்கிறதுனால அது கொஞ்சம் சீக்கிரம் கெட்டியாக வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க தண்ணியை. அதுக்கப்புறம் சைடில் வந்து நம்ம முருங்கை இலை இருக்கு இல்லையா, அதை வந்து